ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். நடிகர் விஜய் இருக்கார் இல்லைங்க, அவர் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. அந்த இயக்கத்தை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். விஜய் மக்கள் இயக்கம். ஓகேங்களா? விஜய் தன்னால முடிஞ்ச பொருளாவோ இல்ல பணமாவோ அந்த விஜய் மக்கள் இயக்கத்திட்ட இருந்து டைரக்டா அந்த மக்களுக்கு விஜய் சப்போர்ட் பண்றாரு. இப்ப கடைசியா அந்த மிக்ஜாம் புயல் வந்துச்சு பாத்தீங்களா? சென்னையில, திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் புயல் அதிகமா அடிச்சுது. அதனால அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டெய்லி சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்டேஜ் வச்சு அந்த மக்களுக்கு தன்னால முடிஞ்ச காய்கறி, அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வச்சு அந்த மக்களுக்கு டைரக்டா சப்போர்ட் பண்றாரு. 2வதா இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு அங்க இருக்கிற மக்கள் அங்கேயும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. அங்க இருக்கிற டெய்லியும் அவங்க அன்றாட வாழ்க்கைய மூவ் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப விஜய் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில இருந்து டைரக்ட்டா ஹெல்ப் பண்ணாரு. ஓகேங்களா? இப்படி இருக்கும் பொழுது விஜய் ஒரு வார்த்தை சொல்றாரு. விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி கிட்ட, "தம்பி, நான் இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேன். கோட் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அரசியலுக்கு போறேன். நான் அரசியலுக்கு போயிட்டேன்னா படம் நடிக்கிறத சுத்தமா டிராப் பண்ணிருவேன். இனிமேல் சினிமா பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன்." அப்படின்னு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி கிட்ட சொல்றாரு. இப்படி போயிட்டு இருக்கா, இந்த விஷயம் விஜயோட ஒய்ஃப் சங்கீதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க காதுக்கு போயிருது. அந்த சங்கீதா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அரசியலுக்குள்ள போறது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஒருவேளை விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா இதுவரைக்கும் விஜய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தை எல்லாத்தையுமே அந்த அரசியல் கட்சிக்குள்ள போட்டுருவாரு. அரசியல் கட்சிக்குள்ள போட்டாலே எல்லாமே லாஸ் ஆயிரும். விஜய் கிட்ட 410 கோடி சொத்து இருக்குங்க. 6 கோடியில ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் இருக்கு. அதை எல்லாத்தையுமே இழந்துருவாருங்க விஜய் அப்படின்னு விஜயோட ஒய்ஃப் சங்கீதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இடையில நிறைய லிங்க் இருக்கு. அவங்க 2 பேரும் விஜயும் கீர்த்தி சுரேஷும் சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்க 2 பேரும் நெருங்கி பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சங்கீதா அவங்க காதுக்கு போயிருது. உடனே சங்கீதா என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிற அவங்க அப்பா அம்மா கூட போய் தங்கி இருக்காங்க விஜயை பிரிஞ்சுட்டு. அப்புறம் தான் உண்மையான நியூஸ் வெளியே வருது. அது என்னன்னா, கீர்த்தி சுரேஷ் இன்னும் 4 வருஷத்துல மேரேஜ் பண்ண போறாங்க. நடிகர் விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் எந்த லிங்க்கும் இல்ல அப்படிங்கிற உண்மை நியூஸ் வந்துருது. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது இவங்க விஜயோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா சங்கீதா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் விஜய் கூடயே வந்துடுறாங்க. இப்படி ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் விஜயோட பையன் இருக்காங்க பாத்தீங்களா, ஜேசன் சஞ்சய் வந்து வெளிநாட்டுல இந்த பட கதையெல்லாம் எழுதுறது. விஜய் பையனுக்கு வந்து ஹீரோவா நடிக்கிறதுலாம் விருப்பமே கிடையாதுங்க. அதனால என்ன பண்றாருன்னா, படத்தோட திரைக்கதை எழுதுறது, டைரக்டர் ஆகிறது தான் விஜயோட பையனோட கனவே. அதனால படிப்பையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கதை எழுதுறாரு. ஓகேங்களா? அந்த கதையை எழுதுனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட்லாம் இந்த லைக்கா நிறுவனருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே ஜேசன் சஞ்சய் கூட அந்த லைக்கா நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, விஜய் பையன் கூட அந்த லைக்கா நிறுவனம் ஒப்பந்தம் பண்றாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு விஜயோட பையன் ஒப்பந்தம் பண்றதுக்கு விஜய் வரவே இல்லை. அந்த அளவுக்கு விஜய் பையனுக்கு விஜயை பிடிக்காது. அதனால விஜய் பையனோட ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கவே இல்லை. ஓகேங்களா? இது இந்த பக்கம் இருக்கு. அடுத்ததுதான் நம்ம த்ரிஷா இருக்காங்க பாத்தீங்களா, த்ரிஷா வீட்டுக்கு ஒரு டைம் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வருது. அந்த இன்கம் டாக்ஸ் ரைடுல 1 கோடியில வைர நெக்லஸ் வந்து சிக்கிருது. அந்த இன்கம் டாக்ஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆபீசருங்கெல்லாம் த்ரிஷா கிட்ட கேக்குறாங்க,
இது என்னம்மா 1 கோடி பட்ஜெட்ல ஒரு நெக்லஸ் இருக்கு, வைர நெக்லஸ். இது எப்படி உங்க சொத்துலயே இல்லையே, உங்க சொத்து மதிப்புல இல்ல, நீங்க குடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல இல்ல. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, த்ரிஷா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இளைய தளபதி விஜய் எனக்கு கிஃப்ட்டா குடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் சங்கீதாக்கு போனதுக்கப்புறம், விஜயோட வைஃப் சங்கீதாக்கு போனதுக்கப்புறம், சங்கீதா உடனே காண்டு. விஜய் சங்கீதா வந்து விஜய்ட்ட சொல்றாங்க, "விஜய், நான் உன்கிட்ட நெறைய டைம் சொல்லியிருக்கேன். த்ரிஷா கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு சுத்தமா புடிக்கல. ஆனா, நீங்க இந்த மாரி கிஃப்ட் வாங்கி குடுத்துருக்கீங்க. நெறைய லிப் லாக் காட்சிகள்லாம் நடிக்கிறீங்க. எனக்கு சுத்தமா புடிக்கல விஜய்." அப்படின்னு 2 பேரும் டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் கூட போச்சு. ஆனா, இதுவரைக்கும் டிவோர்ஸ் ஆகல. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது, விஜய் வந்து அவங்களோட அப்பா, அம்மா அவங்க கிட்ட கூட இதுவரைக்கும் பேசவே இல்ல.